கிசானோட இந்த ஃப்ரெஷ் டொமேட்டோ கெச்சப்பில் இங்கே வித் 100% ரியல் டொமேட்டோஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் பின்னாடி திரும்பி இன்க்ரீடியன்ஸை பார்த்தா வேற என்னமோ இல்லை இருக்குது. ஏன்னா இன்க்ரீடியன்ஸோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது வாட்டர், அதுக்கு அடுத்தது டொமேட்டோ பேஸ்ட், அதுவும் வெறும் 28% தான் இருக்குது. அடுத்தது டேஸ்ட்டுக்காக சுகரையும் சால்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அசிடிட்டி ரெகுலேட்டர் E260, அதாவது அசிட்டிக் ஆசிட். இது சோர் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பாக்டீரியாவிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்டெபிளைசர் E1422 E415. இந்த E1422 அப்படின்றது மாடிஃபைடு ஸ்டார்ச். இது கெச்சப்பை ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும், அதே மாதிரி இதில் இருக்க தண்ணி எல்லாம் செப்பரேட் ஆகாமல் பாதுகாக்கும். அடுத்தது E415, அதாவது ஜாந்தம் கம். இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட் தான். இதை டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ் E211, அதாவது சோடியம் பென்சோயேட். இது ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்னு சில ஸ்பைசஸையும் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் மற்றவங்க மாதிரி தான். முன்னாடி 100% ரியல் டொமேட்டோ அப்படின்னு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வெறும் 28% டொமேட்டோ பேஸ்ட் தான் இருக்குது. மற்றபடி இருக்கிறது என்ன, வாட்டர் திக்கனர். அதுதான் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், குவான்டிட்டி இஸ் த கீ. நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு இதை குழம்பு மாதிரி அடிச்சு நவுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை. தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோவை பற்றி நான் அனலைஸ் பண்ணும்போது என் கண்ணில் 2 வீடியோ மாட்டுச்சு. ஒன்று, இதில் ஆட் பண்ணியிருக்க திக்கனரை பற்றி சில பேர் ஸ்கூலில் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டியிருந்தாங்க. அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருந்தது. அவங்க நிறைய குவான்டிட்டியான பவுடர் போட்டு கலக்கி இவ்வளோ கம் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பசங்கிட்ட காட்டவே பசங்கெல்லாம் பயந்துருச்சுங்க. இன்னொருத்தர் ஜாந்தம் கம்னா என்ன, அந்த திக்கனர்னா என்ன அப்படின்னு தெளிவாக போட்டிருந்தார். அதுவும் வியூஸ் அதிகமாக போயிருந்தது. அதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், நீங்கள் சமோசா, பக்கோடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றீங்க, அதுக்கு தொட்டுக்கிறது கொஞ்சோண்டு கெச்சப் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரும் சொல்லியிருந்தாரு. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் இப்படி பரவிட்டே தான் இருக்குது. ஒருத்தங்க இதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பசங்களுக்கு கெட்டதுன்னு காட்டுறாங்க. இன்னொருத்தங்க இல்லை இதை கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லதுன்னு காட்டுறாங்க. இதுதான் இந்த உலகத்தில் இப்படி நடந்துகிட்ருக்கு. அதாவது இது எல்லாத்தையுமே நான் சொல்கிற மாதிரி தான், குவான்டிட்டி இஸ் த கீ. கம்மியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை. அதே மாதிரி யாருமே அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி கம்பெனிஸ் இப்படி போடுறாங்க, இந்த கம்பெனிஸ் இதை கம்மி பண்ணலாம் அப்படின்னு கம்பெனி மேலே ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கம்பெனிஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், கம்பெனிஸ் கிட்ட சொல்லுங்கள். ஏன் திக்கனர் எல்லாமே இந்த சால்ட்டு, சுகர்லாம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் இதை நல்ல ப்ராடக்டாக கொடுக்கலாமே. எதுக்கு அந்த திக்கனர்லாம் யூஸ் பண்ணணும்? அது வேணான்னா அதை தூக்கி போட்டு மற்றதை பாருங்கள். இதை யாரும் என் கம்பெனியை பற்றி சொல்கிறதில்ல. என்னவோ நாமளாக கம்பெனிகிட்ட சொல்லுவோம், இதெல்லாம் ஆட் பண்ணாமல் நல்ல ப்ராடக்டாக கொடுங்கப்பா, பசங்களுக்கு நல்லது. ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் சின்ன பசங்க தான். அதனால் பார்த்து நல்லது செஞ்சு விடுங்க.